காருண்யமான கர்த்தாவே, காத்திடும் என்னையும் நாதா. தேவாம் சத்தியங்கள் மறந்திடாமல் ஜீவிக்க வரம் தாருமே. ஜீவிக்க வரம் தாருமே. ஜீவிக்க வரம் தாருமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு என்னாகமம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 9 வரை, 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. தியானத்தின் தலைப்பு நிகுஸ்தான் உடைந்தது. அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வசனம் 4. அன்றாட வாழ்விலே நாம் பல பாரங்களை சுமக்கிறோம். எத்தனையோ பாரங்களை மனதிலே சுமந்து திரிகிறோம். ஏன் நாம் கிருபையாக ரட்சிப்பை பெற்றிருந்தாலும் கூட சில கடந்த கால நினைவுகள், மனபாரங்கள் நம்மை இன்னமும் அழுத்தி கொண்டிருக்கலாம். ஏன் நாம் இப்படி சுமந்து திரிய வேண்டும்? இஸ்ரவேலுடைய கானான் பயணத்திலே கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை அவர்கள் அனுபவித்திருந்தாலும் திரும்ப திரும்ப அற்ப காரியங்களுக்கெல்லாம் முறுமுறுத்தார்கள். வனாந்திரத்தில் சாகும்படிக்கா கொண்டு வந்தீர் என மோசேயை நோகடித்தார்கள். இப்போது ஆரோன் இறந்துவிட்டான். மோசேயும் கூட கானான் பிரவேசத்தை இழந்துவிட்டார். இந்த நிலையிலும் மக்கள் வெறும் தண்ணீருக்கும் உணவுக்கும் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது கர்த்தர் சர்ப்பங்களை அனுப்பினார். அவைகள் கடித்து அநேகர் செத்தார்கள். வழக்கம் போல தவறு செய்தோம் என்று மக்கள் கெஞ்ச, மோசே கர்த்தரிடத்தில் கெஞ்ச, கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பத்தைப் போல ஒரு உருவத்தை செய்து அதை உயர்த்தி வைக்க சொன்னார். அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். அப்படி தங்கள் பாவத்தின் கோரத்தை பார்த்து மனம் கசந்தவர்கள் பிழைக்கும்படி மோசேயும் வெண்கலத்தால் ஒரு சர்ப்பத்தை செய்து உயர்த்தி வைத்தார். இது சிலுவையில் உயர்த்தப்படவிருந்த இயேசுவுக்கு ஒப்பாயிருந்தது. ஆனால் பின்னர் சந்ததி சந்ததியாக இந்த வெண்கல சர்ப்பத்தை இஸ்ரவேலர் தங்களுடன் சுமந்து வந்திருக்கிறார்கள் என்பது 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வசனம் 4 தான் விளங்குகிறது. அதற்கு தூபம் காட்டி நிகுஸ்தான் என்று பெயரிட்டு அதுவேதான் தங்களை காப்பாற்றியது என்று அதனை வணங்கி வந்திருக்கின்றனர். எசேக்கியா ராஜாவின் காலம் வரைக்கும் அது அவர்களுக்குள் இருந்தது. எசேக்கியா தேசத்தை சுத்தப்படுத்திய போது அதையும் உடைத்தான். தடைகளை தாண்டி கானானுக்குள் பிரவேசித்து யோசுவா நியாயாதிபதிகளின் காலங்கள் கடந்து ராஜாக்கள் காலத்திலும் ராஜ்யம் 2ஆக பிளந்த பின்பும் கூட இந்த விக்கிரகத்தை மக்கள் சுமந்து கொண்டே இருந்தார்கள். பிரியமானவர்களே, இதுதான் இன்று நம்மில் அநேகருடைய நிலையும் கூட. குறைந்தது கானானுக்குள் பிரவேசித்த போதாவது அவர்கள் இதை விட்டு எறிந்திருக்க வேண்டும். அவர்கள் அதை செய்யாதது போலவே நம்மில் பலரும் ரட்சிப்பை பெற்றோம் என்று சொல்லியும் சில பழையவைகளை இன்னும் சுமந்து திரிகிறவர்களாக இருக்கின்றனர். இதனாலேயே நமக்குள் பரிபூர்ண ஆனந்தமும் மெய்யான விடுதலையும் இன்றி இருக்கிறோம். ஆண்டவருடைய பராமரிப்புக்குள் வந்த பின்னரும் இன்னமும் நமக்குள் ஒட்டி கொண்டிருக்கிற அசுத்தங்களை தூய ஆவியானவரின் துணையுடன் கண்டறிந்து நிர்மூலமாக்கி சுத்த இருதயத்துடன் தேவனை ஆராதிப்போமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, எனக்குள் புதைந்து கிடக்கின்ற உமக்கு பிரியமில்லாத பழைய காரியங்களை கண்டறிந்து அதை அகற்றி போட கிருபை தாரும். ஆமேன்.